ஃப்ரெண்ட்ஸ், 2010ல 24 வயசான நம்மளோட ஹீரோ தான் கிராண்ட். தான் வாழ்க்கையோட கஷ்ட காலத்துல இருந்தாருன்னே சொல்ல முடியும். இத்தனை நாள் வேலை செஞ்ச பிளேஸ்ல இருந்து திடீர்னு அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க. கையில காசே இல்லாம திரும்பி பேரண்ட்ஸ் கூட போய் ஸ்டே பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அவங்கள டிபெண்ட் பண்ணி வாழ்றதுக்கு கிராண்டுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. பட் நிலைமை அந்த மாதிரி இருக்கிறதுனால எதுவும் பண்ண வேற முடியல. 2 மாசம் கழிச்சு நியூஸ் பேப்பர் ஏஜென்சில அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. என்னதான் வேலையே கிடைச்சிருந்தாலும் அவரால் இன்னும் தன்னோட சொந்த கால நிக்க முடியல. வீட்டுல எப்பவும் அவர்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி, வேற வேலை ஏதாச்சும் கிடைச்சிருச்சா, எப்ப வீட்டை விட்டு போற அப்படின்றது தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராண்ட் சபாட்டியரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இவரை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோவை நம்ம சேனல்லயே போட்டிருப்போம். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதுல சொன்ன கான்செப்ட்ஸை இன்னும் எளிமையா எப்படி சீக்கிரமா ரிட்டையர் ஆகுது அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன். சரி வாங்க கதையை கண்டினியூ பண்ணுவோம். 200க்கும் மேல கம்பெனிஸ்க்கு இவரு வேலைக்காக கால் பண்ணாரு. ஆனா ஒரே ஒரு ஜாப் இன்டர்வியூ கூட அவருக்கு கிடைக்கல. மனசு உடஞ்சு போய் ஒரு நாள் பரிட்டோ சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்றாரு. அவரோட டு நாட் டச் அப்படின்ற ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வெறும் ஒரே $1 தான் இருந்திருக்கு. இதை வச்சு ஒரு சாண்ட்விச் கூட வாங்க முடியாதுன்றதுனால வீட்டுல கிடைச்ச பொருள் எல்லாம் வச்சு சாண்ட்விச்சை செஞ்சு சாப்பிட்டு அவரோட வீட்டோட பேக் யார்ட்ல படுத்துட்டே வானத்தை பார்த்து தன்னோட லைஃபை பத்தி நினைச்சு பாக்குறாரு. அவரும் எந்த தப்பும் பண்ணலதான். அப்பவும் எல்லாருமே கரெக்ட்னு சொல்ற விஷயத்தை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. கஷ்டப்பட்டு படிச்சாரு. ஒரு நல்ல காலேஜ்ல நல்ல கிரேடோட டிகிரியும் முடிச்சாரு. அண்ட் காலேஜ் பிளேஸ்மெண்ட்லயே வேலையும் கிடைச்சிருச்சு. அந்த வேலைக்கும் போக ஆரம்பிச்சாரு. அப்படி இருந்தும் ஏன் அவரோட லைஃப் இந்த நிலைமைக்கு வந்துருச்சு? சரி, அந்த நியூஸ் பேப்பர் வேலையாச்சும் நல்லா இருந்துச்சா? அதுதான் இல்லை. அந்த கம்பெனிக்கு போறதுக்கே அவர் 2 hours டிராவல் பண்ணணும். அவரோட கேபின் கூட ரொம்ப சின்னதா இடிக்கிட்டே இருக்கும். அந்த வேலை அவருக்கு பிடிக்கல. பட் என்ன பண்றது, வேற வேலை எதுவும் கிடைக்கலையே. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா செம்ம டயர்டா இருக்கும். கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு தூங்க போயிடுவாரு. தூக்கம் கூட சரியா வராது. அதுக்குள்ள காலையில விடிஞ்சிரும், மறுபடியும் ஆபீஸ்க்கு ஓடணும். இப்படியே 6 மாசம் போயிடுச்சு. இந்த 6 மாசத்துல அவர் $15,500 earn பண்ணாரு. அதுல $12,000 கிரெடிட் கார்டு, EMI இதை கட்டுறதுக்கே சரியா போயிடுச்சு. இப்படியே போனா லைஃப்ன்ற ரேஸ்ல நம்ம தோத்துருவோம் அப்படின்றத கிராண்ட் நல்லாவே புரிஞ்சுட்டாரு. இப்படியே இன்னும் 40 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணா கூட கம்ஃபர்டபுளான ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகுமா அப்படின்றதே சந்தேகம் அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு. இவ்வளவுதானடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு வெறுப்பே அவருக்குள்ள வந்துருச்சு. நம்ம லைஃபை என்ஜாயே பண்ண முடியாதா அப்படின்ற கேள்வி வேற அவரோட மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. உலகம் ஃபுல்லா சுத்தி தன்னோட பசங்க கூட விளையாடி ஹாப்பியான நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ணணும்ன்றத டிசைட் பண்ணிட்டாரு. இதை முடிவு பண்ணதும் அடுத்த 5 வருஷத்துல $1 million earn பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாரு. அண்ட் 2015ல அந்த கோலையும் அச்சீவ் பண்ணிடுறாரு. லாட்டரியில இருந்தோ இல்ல ஃபேமிலியோட இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்தெல்லாம் earn பண்ணல. தன்னோட சொந்த உழைப்புல சாதிச்சிட்டாரு. அண்ட் இதை பண்றதுக்கு ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பிசினஸ் இப்படி எல்லாத்த பத்தியுமே படிச்சுட்டு இருந்தாரு. சக்சஸ்ஃபுல்லான பீப்புளோட லைஃபை ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இவங்க பண்ற எந்த விஷயத்த நம்ம பண்ணல அப்படின்னு தேட ஆரம்பிச்சுட்டாரு. அண்ட் அவங்கள மாதிரியே நம்மளும் பண்ணா சக்சஸ்ஃபுல் அண்ட் ரிச் ஆகலாம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் அது மூலமா அந்த $1 million earn பண்ணிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கிராண்ட் மாதிரி அடுத்த 5 வருஷத்துல இருந்து இல்ல 10 வருஷத்துக்குள்ள கம்ஃபர்டபுளா ரிட்டையர் ஆகலாம். அண்ட் அதை எப்படி பண்றதுன்னு அவரே ஸ்டெப் பை ஸ்டெப் அவரோட புக்ல சொல்லியிருக்காரு. அண்ட் அதுல இருந்த கீ லெசன்ஸ் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டு அனிமேட்டட் புக் ஷோ. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டெப் 1, ஃபைண்ட் யுவர் நம்பர். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான். உங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கான பாசிவ் இன்கம் உங்ககிட்ட இருந்தா அப்ப நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பாசிவ் இன்கம்னா நீங்க வேலைக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் எல்லாரும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொன்னாலே மில்லியனர் ஆகணும் இல்ல பில்லியனர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அது இல்ல உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 50,000 வச்சுக்கோங்க. அப்போ இயருக்கு 6 lakh rupees. உங்களால இந்த 6 lakh rupees வேலைக்கு போகாமலே earn பண்ண முடிஞ்சா நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதை நீங்க ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ், பிசினஸ் இப்படி பல வகையில அச்சீவ் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்னா ஒரு வீடை நீங்க ரெண்டுக்கு விட்டா அதுல இருந்து மந்த்லி 50,000 rupees earn பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்னா ஆவரேஜா 6% ரிட்டர்ன் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்ககிட்ட 1 crore இருக்கணும். 1 crore 6%னா 6 lakh rupees. அப்போ உங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆன 50,000 rupees மீட் பண்ணிடலாம். பிசினஸும் இதே மாதிரி தான். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்க. அண்ட் அதை கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்க. உங்க எக்ஸ்பென்ஸை மீட் பண்றதுக்கான உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான அமௌண்ட் எவ்வளோன்றதை நாங்க சொல்றோம்.
ஸ்டெப் 2, வேர் ஆர் யூ டுடே? ஸோ உங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிளுக்கு 1 crore வச்சுப்போம். உங்க கோலை நோக்கி நீங்க போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ எங்க இருக்கீங்கன்னு பார்க்கணும். தற்போதைய உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை அனலைஸ் பண்ணணும். உங்க இன்கம் எவ்வளவு, உங்ககிட்ட இருக்கிற அசெட்ஸ் எவ்வளவு, லயபிலிட்டிஸ், உங்க மேல இருக்கிற லோன்ஸ் எவ்வளவு, இஎம்ஐ எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உங்க அசெட்ஸ். சேவிங்ஸ் 2 lakhs, மியூச்சுவல் ஃபண்ட்ல 1 lakh, இபிஎஃப்ல 1.5 lakh, வீடு வாடகைக்கு விடுறதால ரெண்டல் இன்கம் per இயருக்கு 4 lakhs. ஸோ டோட்டலா 8.5 lakhs. இப்போ லயபிலிட்டிஸ். ஹோம் லோன் per year 5 lakh rupees, கார் லோன் 2.5 lakhs, பர்சனல் லோன் 1 lakh, கிரெடிட் கார்டு 50,000. டோட்டலா 9 lakh rupees லயபிலிட்டிஸ்ல இருக்கு. இப்போ உங்க நெட்வொர்த்தை பார்க்கலாம். நெட்வொர்த் இஸ் அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். உங்களோட அசெட்ஸ் ஆன 8.5 lakh மைனஸ் லயபிலிட்டிஸ் ஆன 9 lakhs. ஸோ மைனஸ் 50,000 உங்களோட நெட்வொர்த்தா இருக்கலாம். அப்போ உங்க நெட்வொர்த் இப்போ நெகட்டிவா இருக்கு. ஆனா நம்ம கோல் என்ன? 1 crore ரீச் பண்ணணும். பட் இப்போ நெகட்டிவ் 50,000ல இருக்கும் இல்லையா? அதனால அப்போ 1 crore and 50,000 அச்சீவ் பண்ணாதான் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டெப் 3, அப்டேட் யுவர் மைண்ட் செட் அபவுட் மணி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன வயசுல இருந்து மணியை பத்தி நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிப்போம். லைக் கஷ்டப்பட்டு படிச்சாதான் நல்ல வேலைக்கு போயிட்டு நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. சீக்கிரமா ரிச் ஆகுறதுலாம் கஷ்டம். 40 to 50 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணாதான் ரிட்டையர் ஆக முடியும். ரிச் பீப்புள் எல்லாம் ஏதோ இல்லீகல் வழியில தான் மணியை ஏர்ன் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இது எல்லாத்தையும் நீங்க இன்னையில இருந்து மறந்துடுங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கீங்கல்ல. அண்ட் அதனாலதான் நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில இருக்கீங்க. அண்ட் அந்த நிலைமையில இருந்து வெளியே வரணும்னா ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். நம்ம சேனல்ல சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல இந்த மைண்ட் செட்டை பத்தி ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு மறக்காம அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்டெப் 4, மேக்ஸிமைஸ் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குற நீங்க 25 to 40 இயர்ஸ் ரேஸ்ல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப எல்லாரும் கண்டிப்பா வேலைக்கு போயிருப்பீங்க. சரி சொல்லுங்க, இது வரைக்கும் எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணிருப்பீங்க? ஒரு 5 lakhs, 2 lakhs, இல்ல 1 லட்சம்? நிறைய பேர் கிட்ட 50,000 தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மைதானே? ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பிசினஸ், ரியல் எஸ்டேட் இப்படி எல்லாத்த பத்தியும் திங்க் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சேவிங் பண்ற ஹாபிட்டை வளர்த்துக்கோங்க. 30,000 earn பண்றீங்கன்னா அதுல 25,000 செலவு பண்ணிட்டு பேலன்ஸ் 5,000 நீங்க சேவ் பண்ணி அதுல 12% ரிட்டர்ன் தர ஒரு எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணா 10 இயர்ஸ்ல உங்ககிட்ட 12 lakhs கிட்ட இருக்கும். அதை வச்சு நீங்க ஈஸியா ஏதாச்சும் பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சேவ் பண்ணணும். சோ இந்த மந்த்ல இருந்தே பட்ஜெட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ₹1 செலவு பண்ணா கூட அதை நோட் பண்ணுங்க. மந்த் எண்ட்ல பண்ண நீங்க எல்லா எக்ஸ்பென்ஸையுமே அனலைஸ் பண்ணுங்க. எங்க தேவை இல்லாம ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு பார்த்து அதை கட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்டெப் 5, எஸ்கேப் 9 to 5. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியால 60 to 80% பீப்புள் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல தான் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. பட் இது ரொம்ப ரிஸ்கான ஒரு ஃபேக்டர் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வேணாலும் அந்த வேலை போகலாம். அண்ட் அந்த நேரத்துல இன்னொரு வேலையை தேடி அலையணும். எனக்கு ரிட்டையர் ஆகிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, 60 வயசு வரைக்கும் கூட நான் ஒர்க் பண்ணுவேன்னு நீங்க சொன்னா ஓகே, ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் உங்களுக்கு போதும். இல்ல நான் 35, 40 இல்ல 45 இயர்ஸ்க்குள்ள ரிட்டையர் ஆகி என் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பா உருவாக்கி ஆகணும். ஸ்டெப் 6, ஸ்டார்ட் அ சைடு ஹஸ்ல். நம்மளோட கோல் 1 crore rupees ரீச் பண்றது தான். அண்ட் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் வச்சுட்டு அதை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுவே உங்க ஃப்ரீ டைம்ல ஒரு சைடு ஹஸ்ல், ஃப்ரீலான்சிங் இல்ல கன்சல்டிங் இல்ல வேற ஏதாச்சும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, இல்ல வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ணிட முடியும். அண்ட் இதை பத்தி சொல்லும் போதே தோணுது சைடு ஹஸ்ல் அண்ட் ஃப்ரீலான்சிங் பத்தி இன்னொரு வீடியோ தேவைன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இன்னொரு வீடியோ பண்ணி அதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரத்துக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 7, ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் early. ஃப்ரெண்ட்ஸ், காம்பவுண்டிங் எஃபெக்ட் பத்தி உங்களுக்கு தெரியாதது இல்ல. இந்த உலகத்தோட 8வது அதிசயம்னே சொல்றாங்கல்ல. இதோட எஃபெக்ட்டை நீங்க மேலும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல சொன்ன மெத்தட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்களும் கிராண்ட் மாதிரி சீக்கிரமே ரிட்டையர் ஆயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் ஷேரும் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாபா.